தூதர்கள் எனக்குண்டு. பாதம் கல்லில் மோதாமல் காத்து கரங்களில் ஏந்துவார். 7 மலைகளை தாண்டி, கடலை தாண்டி, காட்டை தாண்டி வர மாதிரியான ரோடுகள் நமக்கு இருக்கு. அதே போலதான் நம்முடைய வாழ்க்கையில ஆகஸ்ட் மாசம் வர வரைக்கும் நம்ம நிறைய போராட்டங்கள், தவிப்புகள், கண்ணீர்கள், ஏக்கங்கள், பற்றாக்குறைகள், அல்லேலூயா, ஆமென், வியாதிகள், வலிகள், நெருக்கங்கள் இதெல்லாம் சந்தித்து நீ இந்த இடத்துல அமர்ந்திருக்கலாம். ஆனா கர்த்தர் சொல்ற வார்த்தை என்ன தெரியுங்களா? நீ வர வேண்டிய இடத்திற்கு பத்திரமாய் கொண்டு வரப்பட்டாய். அல்லேலூயா, ஆமென். நீ தேவன் திட்டமிட்ட நேரத்திற்கு, தேவன் திட்டமிட்ட நாளுக்கு ஆமென் அவர் அழகாய் உன்னை கொண்டு வந்து இருக்கிறார். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போமே. பக்கத்துல பார்த்து சொல்லுங்க, நீங்க வர வேண்டிய இடத்துக்கு தான் வந்திருக்கீங்க. அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்க, நான் வர வேண்டிய இடத்துக்கு நான் வந்துட்டேன் அப்படின்னு. அல்லேலூயா. இவ்வளவு பிரச்சனையோடு இருக்கிறவங்க எந்த இடத்துக்கு தெரியுமா வரணும்? ஆமென், தேவனுடைய சமூகத்துக்கு வரணும். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு கண்ணீரோடு இருக்கிறவங்க எந்த இடத்துக்கு தெரியுமா வரணுங்க? ஆமென், தேவனை ஆராதிக்கிறவங்களா மாறி இருக்கணும். அல்லேலூயா. ஆமென். இவ்வளவு போராட்டம், இவ்வளவு நெருக்கம் உள்ள ஜனங்கள் எப்படிப்பட்ட நபரை மாறி இருக்கணும்னா தேவனை துதிக்கிற சந்ததியாய் மாறி இருக்கணும். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போமே. அப்படிப்பட்ட சந்ததி இன்னைக்கு கர்த்தர் அந்த அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை ஆமென் நம்ம சபைக்குள்ள ஊற்ற ஆரம்பிச்சிருக்கார். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்போமே. இந்த மாதத்திற்கான வாக்குத்தத்தம் ஆமென் எல்லாரும் எடுத்து வாசிங்க. எல்லாரும் வாட்ஸ்அப்ல சேர்ந்து வாசிப்போம். உன் வழிகளெல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களை கட்டளையிடுவார். உன் பாதம் கல்லிடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். நல்ல கருணை தட்டி தேவ நாமத்தை மகிமைப்படுத்துவோம். எல்லாம் நல்ல கைகளை தட்டி இந்த வார்த்தை தேவன் கொடுத்தபடினால நல்ல கைகளை தட்டி கர்த்தரை ஸ்தோத்திரம் பார்ப்போம். அல்லேலூயா. வசனம் சொல்லுது பாருங்க, உன் வழிகள் எல்லாம் உன்னை காக்கும்படி உனக்காக தம்முடைய தூதர்களுக்கு என்ன பண்றாராம்? கட்டளையிடுறாராம். அல்லேலூயா. ஆமென். பரலோகம் இன்னைக்கு பகல் வேளையில ஆகஸ்ட் மாதத்தை பார்த்து ஒரு கட்டளை கொடுத்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமென். நீங்க போற வழியெல்லாம் கஷ்டத்தை நீ பார்க்க மாட்டாய், நீ தூதர்களை பார்ப்பாய் என்று பரலோகம் கட்டளையிட்டு இருக்கிறது. விசுவாசிகள் ஆமென் சொல்லுங்க பாப்பாமே. அல்லேலூயா. அல்லேலூயா. ஆமென். உலகத்துல முதலமைச்சர் கட்டளை கொடுக்கிறாரு. அல்லேலூயா. என்ன கட்டளை கொடுக்கிறாரு? எல்லா பெண்களுக்கும் மாசம் 1000 ரூபாய் போடணும்னு சொல்லி கட்டளை கொடுக்குறாங்க. அந்த கட்டளைக்கு அத்தனை பேரோட பேங்க்ல என்ன வருதுங்க? 1000 ரூபாய் வருது. பாதி பேருக்கு 1000 ரூபாய் வரல. அல்லேலூயா. ஆமென். ஆனா ஒரு மனுஷனுடைய கட்டளைக்கு ஆமென் உலகத்துக்கு அத்தனை அதிகாரம் கீழ்ப்படுது. நம்ம அக்கௌண்ட்ல பணமே வந்துடும் என்று சொன்னால் பரலோகத்தி வானத்தையும் பூமியும் உண்டாக்கின மனிதர்களை உண்டாக்கின அல்லேலூயா. ஆமென். தேவனாய் கர்த்தர் கட்டளை கொடுக்கிறார். என்ன கட்டளை தெரியுமா தந்திருக்காருங்க? ஆமென். நீங்க போற இடமெல்லாம் தூதர்களை பார்க்கும்படியாக கர்த்தர் தூதர்களை கட்டளையிட்டு இருக்கிறார். விசுவாசி ஆமென் சொல்லுங்க. அல்லேலூயா. இது மனிதர்கள் போட்ட கட்டளை போல பாதி நடந்து பாதி நடக்காம கிடையாது. அல்லேலூயா. ஆமென். இது கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. சபையில இருந்து யாரெல்லாம் ஆமென் சொன்னீங்களோ அவங்களோட வாழ்க்கை கண்டிப்பா நடக்கும். அல்லேலூயா. ஆமென். ஏனென்றால் இது கட்டளை. அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் தூதர்களுக்கு இட்ட கட்டளை. அல்லேலூயா. ஆமென். இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் கர்த்தர் எப்படி டிசைன் பண்ணிருக்காருன்னா நீங்க போற இடமெல்லாம் தூதர்களை காணும்படி ஒரு குறிப்பை கர்த்தர் வைக்க போறார். அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க. நாம் பார்க்கிறோம் ஆமென். தேவனுடைய மனுஷர்கள் ஒவ்வொரு இடமாய் புறப்பட்டு போகும் பொழுது ஆமென் தேவதூதர்கள் வெளியே வந்து ஆமென் இந்த வழியிலே போகாத இந்த வழியிலே போ என்று சொல்றார். அல்லேலூயா. நான் சொல்லுகிறேன், இந்த மாசம் நீங்க எந்த இடத்துக்கு போகணும், எந்த வேலை செய்யணும், என்னென்ன காரியத்தை நீங்க செய்யணும், எந்த இடத்துக்கு நீங்க போகணுமோ அந்தந்த காரியத்தை தூதர்கள் வழிகாட்ட ஆரம்பிக்க நீங்கள் காண்பீர்கள். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க. 12வது வசனம் வாசிங்க. உன் பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. அல்லேலூயா. இது பயங்கரமான ஒரு ஸ்ட்ராங்கான வசனம். அல்லேலூயா. ஆமென். ஒரு கட்டளை எப்படிப்பட்ட கட்டளைனா ஒரு விட்டு விடவே முடியாத அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான கட்டளை. என்ன சொல்லிருக்காரு பாருங்க ஆண்டவர், நீ என்ன பண்ணு, அவனை விட்டுறாத. ஏன்னா விட்டினா அந்த பக்கம் இந்த பக்கம் போயிடுவாங்க. நீ என்ன பண்ணிரு, அதுக்கு மாறா அவனை கையோட ஏத்தி கொண்டு அவன் இறுக பிடிச்சிரு. அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாங்க. வசனம் சொல்லுது பாருங்க, பாதம் கல்லில் இடாதபடிக்கு அவங்க உன்னை தங்கள் கைகளில் ஏத்தி கொண்டு போவார்கள். அவங்க இறுக்கமாய் பிடித்துக் கொள்வார்களாம். அல்லேலூயா. விசுவாச ஆமென் சொல்லுங்க பாப்பாங்க. தேவதூதர்கள் இறுக்கமாய் பிடித்திருக்கிற அனுபவத்தை சபை இந்த ஆகஸ்ட் மாதம் பார்க்க போகிறது. அல்லேலூயா. அல்லேலூயா. அடிக்கடி நான் சொன்னதான் இதெல்லாம் மறக்கவே முடியாத ஒரு அனுபவ சாட்சியோட வாழ்க்கை மாறிவிட்டது. அல்லேலூயா. நான் சும்மா இருக்கும் போதெல்லாம் நான் யோசித்துக் கொண்டே இருப்பேன். இதை யோசிக்கும் போதுதான் எனக்குள்ள இனம் புரியாத ஒரு சந்தோஷமும் ஒரு மகிழ்ச்சியும் இருக்கும். அல்லேலூயா. அவன் என்ன காரியம்னா ஒரு டைம் சபையில மனோபாளைய சபையில நான் படுத்து தூங்கிட்டு இருந்தேன். திடீர்னு எனக்குள்ளாக ஜெபின்னு சொல்லி ஒரு ஏவுதல். ஜெபிக்கவே முடியல. அல்லேலூயா. ஆமென். நான் எந்திரிச்சு ஜெபிக்க உட்கார்றதுக்குள்ள ஆமென் எனக்குள்ளாக எப்படிப்பட்ட ஒரு நினைவு இருந்ததுன்னா
7 மலையை தாண்டி கடலை தாண்டி ஜெபிக்க உட்கார்ந்ததை போல படுத்துட்டு இருக்க நானும் ஜெபிக்க உட்கார்ந்தேன். அல்லேலூயா. அப்படிப்பட்ட ஒரு டயர்டு. அல்லேலூயா. ஜெபிக்க உட்கார்ந்து கொஞ்ச நேரம் ஜெபம் பண்றேன் நல்லா ஜெபிக்கிறேன். அல்லேலூயா. ஒரு புதிய பலன் நமக்குள்ளாக வந்துருச்சு. அல்லேலூயா. அப்புறம் திரும்ப தூங்குறேன். அல்லேலூயா. ஜெபிச்சு முடிச்சு தூங்கிட்டேன். தூங்குனோடனே சபைக்கு நடுவில் ஒரு டேபிள் இருக்கும் பார்த்துக்கோங்க. அல்லேலூயா. எப்பவுமே டக்குனு எந்திரிச்சு போய் பைபிள் படிக்கிறதுக்காக நடுவில் டேபிள் போட்டு வச்சிருப்பேன். அப்போ அந்த டேபிள் கிட்ட கணவன். அல்லேலூயா. அவன் தூங்கிட்டு இருக்கேன். கணவன் நான் எந்திரிக்கிறேன். அந்த டேபிள் கிட்ட யாரோ கொண்டு போறாங்க. டேபிள் கிட்ட கொண்டு போனோடனே அவன் ஒரு நபர். அல்லேலூயா. எனக்கு வெள்ளரிக்காய், எத்தனை பேர் வெள்ளரிக்காய் பார்த்துருக்கீங்க? அல்லேலூயா. வெள்ளரிக்காய் கட் பண்ணி எனக்கு தட்டில் வைக்கிறாங்க. அல்லேலூயா. நான் அத்தனை வெள்ளரிக்காய் சாப்பிட்டு நான் திரும்ப பெட்ல வந்து படுத்துட்டேன். அல்லேலூயா. காலையில எந்திரிச்சு பாக்குறேன், என் வாயில வெள்ளரிக்காய் ஸ்மெல் வருது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. ஆனா சாப்பிட்டது என்னமோ வெள்ளரிக்காய் தான். காலையில எந்திரிக்கும் போது ஒரு பிரியாணி சாப்பிட்டா எப்படி வயிறு நிறைஞ்சிருக்குமோ, அல்லேலூயா. அப்படிப்பட்ட சரீரம் எனக்குள்ளாக ஒரு புதிய பலத்தை காண்பிக்க ஆரம்பித்தது. அல்லேலூயா. விசுவாசி ஆமென் சொல்லுங்க பாபா. இந்த கைகளில் ஏந்தி கொண்டு போவாரு. நீங்க தூங்க நினைச்சாலும் தூங்க விடாம நம்ம அப்பாங்கலாம் சின்ன வயசுக்கு நீங்க பண்ணிருப்பாங்க. அல்லேலூயா. நல்லா தூங்கிட்டு இருப்பீங்க. அப்பதான் பரோட்டா வாங்கிட்டு வந்து வாயில என்ன செய்வாங்க, ஊட்டி விடுவாங்க. அல்லேலூயா. எத்தனை பேர் அந்த அனுபவத்தை பார்த்திருக்கீங்க? அல்லேலூயா. அப்பதான் சில்லியை கொண்டு வந்து வாயில வைப்பாங்க. நம்ம சாப்பிடணும்னா எங்க அப்பா கொடுக்கும்போது ஒரு தடவை என்ன பண்ணிட்டேன், இலையெல்லாம் பிச்சு சாப்பிட்டு இருக்கேன். அல்லேலூயா. 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 தூக்கத்துல என்ன தெரியாதுங்க, எது சிக்கன் எது பரோட்டா எதுவும் தெரியாது. அல்லேலூயா. ஆமென் சொல்லுங்க பாபா. அதே போல இந்த ஆகஸ்ட் மாதம் தனி தூங்கி கொண்டிருக்கிற நேரத்தில் கர்த்தர் எழுப்பி போஷிக்க போகிறார். விசுவாச சத்தமான ஆமென் சொல்லுங்க பாபா. அல்லேலூயா. அல்லேலூயா. இவ்வளவு அழகாய் போஷிக்கிற தகப்பன். அல்லேலூயா. உன்னோடு இருந்த ஒரு காரியத்தை வாய்க்க பண்ணி இந்த ஆகஸ்ட் மாசம் முழுவதும் கர்த்தர் நடத்த வரபடினால நல்லா கையில தட்டி தேவனுக்கு நன்றி சொல்லுவோம். அல்லேலூயா. ஒரே டைம் மாத்திரம் சேர்ந்து 11 மட்டும் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். அவர்கள் உன்னை தங்கள் கைகளில் ஏந்தி கொண்டு போவார்கள். அல்லேலூயா. ஆசீர்வதிப்பாராக.